மருத்துவ ரீதியாக செலவாகும். அது உங்களுக்கு நல்லதும் பண்ணி கொடுத்துரும், அதனால் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக பேருதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் அவங்களால செலவும் வரும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷ மிகுதியின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல தூக்கம் ஏற்படுறதுனால திருமண வயதினருக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்கும், அதை வெளியில் சொல்ல முடியாது. அந்த வெளியில் சொல்ல முடியாத காலகட்டத்தில் இருக்கீங்க. அதனால் செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறார். செப்டம்பர் 14 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு போகிறார். இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். சார் எதுக்கு சார் சும்மா சுக்கிர பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க? அது சாதாரண ஒரு 20 நாளைக்காக நீங்கள் கொடுக்குறீங்களான்னு? அப்படி கிடையாதுங்க. அந்த 20 நாள் தான் அடுத்து வரக்கூடிய 4 மாதத்துக்கு உண்டான டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது நான் சொன்னங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இதை சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் மனப்பாடம் ஆகுங்கிறது. சரி, எப்போ சார் வருது இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னா, ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல செப்டம்பர் 14 வரைக்கும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 14 வரைக்கும். செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறார். செப்டம்பர் 14 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு போகிறார். இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய டேட்ஸாக இருக்கும். செப்டம்பர் 13 and 14. அந்த மாற்றத்தை தருவதற்கு அடித்தளமிடக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 14 வரை. இந்த சுக்கிர பயிற்சி எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோன்னா, உலக அளவில் இந்த பூமி மட்டும் இல்லை, 7 14 லோகங்களிலும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் மந்திரம் சஞ்சீவனி மந்திரம்னு பேர். அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்த ஒரே நபர், ஒரே ஆசான் சுக்கராச்சாரியர் மட்டும்தான். சிவன்கிட்டேருந்து தவம் பண்ணி இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டாரு. அந்த மந்திரம் தெரிஞ்சால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும். அதனால தான் அசுரர்கள் இவரை குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. ப்ரஹஸ்பதி பகவான்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கே இது தெரியாது, தேவகுருவுக்கே இது தெரியாது. இருப்பினும் இந்த சுக்கிரனுடைய மனைவி யாருன்னு கேட்டால் ப்ரஹஸ்பதி பகவானுடைய பெண். அதனால தான் இந்த மீன ராசின்னு சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் அங்கே சுக்கிரன் உச்ச பலத்தை அடைகிறார். ஏன்னா மாமனார் வீட்டில் தான் மருமகனுக்கு மாப்பிள்ளைக்கு நல்ல மரியாதை இருக்கும். அந்த சுக்கிரன் குரு பகவானுக்கு மாப்பிள்ளை. இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார்னா பதவி, செல்வம், புகழ், செல்வாக்கு, வாக்சாதுரியம் எல்லாமே கிடைக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் பேச தெரியாது. பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக போகும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களால எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. இதுக்கு காரணமும் இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா வாழ்க்கையில் சுக அதிகரிப்பு ஏற்படும். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 6, 7, 10, 12 இருந்தால் சில விஷயங்கள் நல்லது நடக்கும், சில விஷயங்கள் கெடுதல் நடக்கும். இந்த 6, 7, 10 இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய அனைத்து யோகங்களும் உங்களுக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நல்ல ஜோதிடரை பார்த்து பரிகாரம் செய்யுங்கள். இப்போ கோச்சார ரீதியாக என்ன மாற்றங்கள் வரும், 6, 7, 10 வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன். வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலனை ஆராய்வோம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். தசமஸ்தானாதிபதி உங்களுக்கு யோகாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதியும் அவர் தான். அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். தூக்கம் நல்லா வருங்க. முதல் நல்ல விஷயம், கடந்த 2 வருஷமாக உங்களுக்கு தூக்கம் இல்லை. 7ஆம் இடத்துக்கு சனி வந்ததுலேருந்து உங்களுக்கு தூக்கம் போச்சு. எது ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்கு நிம்மதியை கெடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த 24 நாட்கள் சுக்கிர பயிற்சி தருகின்ற 24 நாட்கள் நிம்மதியான தூக்கம் ஏற்படும். நைட்டு ஒரு 10 மணிக்கு படுக்கிறீங்களா, 8 மணி நேரம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுப்பீங்க. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி உங்கள் உடம்பில் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சில வியாதிகள் இருக்கும் தெரியுமா? பெண்களுக்கு அந்த யுட்ரஸ் சம்பந்தமானது, இந்த பிசிஓடி, இந்த மாதிரி இந்த குழந்தை பாகத்துக்கு அந்த சைக்கிள் ஒழுங்காக வரல, இதெல்லாம் இந்த பெண்களுக்கு நிறைய வெளியில் சொல்ல முடியாத சங்கடம் இருக்கும். அந்த சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டாக்டர்கிட்ட போனால் மார்பகங்களில் லம்ஸ் இருக்குது,
ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அது யார்கிட்டையும் சொல்ல முடியாது. டாக்டர்ஸ் கிட்டையும் சில பேர் சொல்ல மாட்டாங்க, வெட்கப்படுவாங்க. அது வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்களுடைய இயற்கையான குணம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சங்கடங்கள் கூட உங்களுக்கு இப்போ வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே மருத்துவத்தை பார்த்துக்கோங்க. அது மருத்துவ ரீதியாக செலவாகும், அது உங்களுக்கு நல்லதும் பண்ணி கொடுத்துரும். அதனால் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் வந்து முன்கூட்டியே பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இப்போத்துலேருந்தே நம்ம உடம்பை ரெகுலராக செக்கப் பண்ணிக்கணும். உடம்பை பார்த்துக்கோங்க. வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் ஜாஸ்தியாகிறதுன்னு கவலைப்படாதீங்க. 3ஆம் வீட்டதிபதி 12க்கு வரதுனால வெற்றிகள் கிடைக்கும். வெற்றிக்காக செலவுகள் ஏற்படும். அந்த 3ஆம் வீட்டதிபதிங்கிறது வந்து 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானாதிபதி. ஸோ வீடு மனை சார்ந்த வீடு மனை வாங்குவதற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகள் மூலமாகவும் நற்செய்திகள் வரும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக பேருதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் அவங்களால செலவும் வரும். அவங்க தான் உங்களுக்கு உங்கள் நிம்மதியான தூக்கத்துக்கு காரணமாக இருப்பாங்க. இந்த காலகட்டம், இந்த 24 நாட்கள் 25 நாட்கள்ங்கிறது வந்து உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திருமண வயதினருக்கு மனசுக்குள்ளே ஆசை இருக்கும், அதை வெளியில் சொல்ல முடியாது. அந்த வெளியில் சொல்ல முடியாத காலகட்டத்தில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்குள் தாம்பத்தியம் சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ கணவன் மனைவிக்குள்ளே நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரிஞ்சிருக்கிறவங்க சேர்றதோ, இல்லை கல்யாணம் ஆகிருக்கு ஆனால் வந்து ஆடி மாதம் அதனால் பிரித்து வச்சுருந்தாங்க, இல்லை எங்களுக்குள்ளே நாங்கள் வேலை விஷயமாக பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இப்போ 2 பேரும் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தாம்பத்திய சுகம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்காக, ஏன்னா 2 பேரும் கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா நிறையா ஷாப்பிங் போவீங்க, நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவீங்க, அதுக்கெல்லாம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷ மிகுதியின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல தூக்கம் ஏற்படுறதுனால ஆரோக்கிய விமோச்சனம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள், ஏதாவது ஒரு ரீசனுக்காக சொல்லிவிட்டு ஃபாரின் ட்ராவல், ஜாலியாக ட்ரிப்பு போயிட்டு வரதுக்கு, ஷார்ட் டியூரேஷன் 15 days 1 month அந்த மாதிரி, இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, திரும்பவும் சொல்கிறேன், உங்களை பொறுத்த வரைக்கும் துர்கா சப்தஸ்லோகி மட்டும்தான் துணை. துர்க்கை வழிபாடு செய்யணும். ஏன்னா துர்க்கை நல்லதுக்கு நல்லதும் கொடுப்போம், கெட்டதுக்கு கெடுதலையும் பண்ணுவோம். உங்களுக்கு கெட்டது ஏதாவது நடந்துட்டுருக்குன்னா அதை கெடுக்கக்கூடிய ஆற்றல் துர்க்கை கொண்டு, உங்களுக்கு சந்தோஷம் வந்ததுன்னா அந்த சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் துர்க்கை கொண்டு, துர்கா சப்தஸ்லோகி பாராயணம் தினமும் செய்து வருவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்பட்டு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற காலகட்டமாக அமைந்திடும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தர வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எதுக்காக இந்த சுக்கிர பயிற்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய வகையில் இருக்குது. அது இன்றைக்கி என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சந்திரன், இந்த வாரம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சுக்கிரனும் செவ்வாயும் புதனும், இந்த மாதம் நடக்க போகிறதுன்னு சொல்கிறது வந்து சூரியன், இந்த வருஷம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது வந்து குரு, அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்க போகிறதுன்னு உங்களுடைய லைஃப் பார்த்த சொல்கிறது வந்து சனி. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் அடியேனை தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான யோகத்தையும் சந்தோஷங்களையும் சுகத்தையும் தருவதற்கு இந்த சுக்கிரனின் அருள் கிடைப்பதற்கு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் என்பதை சொல்லி, உங்கள் அனைவருக்கும் சிவனின் ஈசனின் அருள் வளர்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், நிம்மதியான தூக்கத்தை தர வேண்டும் எனும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.